ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கவும் உங்களை ரட்சிக்கவும் வருவார். அவர் நீதியை சரிக்கட்டி உங்களுக்கு பதிலளித்து ரட்சிப்பை தருகிற தேவன். நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு அற்புதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது கிடைக்கவில்லை. அந்த காரியத்திற்கான பதில் இன்னும் வரவில்லை. அதனால் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்கள். இன்னும் எத்தனை காலம் ஆகும்? இன்னும் எத்தனை காலம்தான் நான் இதிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நீதியை சரி கட்டுகிற கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கும்படி வருகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்படியானால் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தப்பட்டு விட்டார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க போகிறது. அவர் நீதியாய் செய்கிற கர்த்தர். உங்களுக்கு அநீதி செய்கிற பொல்லாத மனிதருடைய திட்டங்களை முறியடித்து அவர் நீதி செய்கிறவர். உங்களுக்கு அநீதி செய்து அவர்கள் செழித்து கொடுத்து நானும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லலாம். ஆனால் அவர் நீதி செய்யும் பொழுது நீதிக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நீதி செய்கிற கர்த்தர் உங்களுக்கு அநீதி செய்தவர்களுக்கு நடுவில் உங்களுக்கு பதில் அளிக்கிறவர். உங்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். உன்னை அடிக்க வேண்டும், உன்னை நிர்மூலமாக்க வேண்டும், உன்னை குறைவுபடுத்த வேண்டும், நீ தரித்திரம் அடைய வேண்டும், நீ குறைவுபட்டவனாய் நிற்க வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு நடுவில் சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். அவர் அப்படி உயர்த்தி வைத்து அழகு பார்த்து மேன்மை அடைய செய்கிறவர். இதுதான் நம்முடைய தேவன். இதுதான் நம்முடைய ஆண்டவர். இதுதான் நம்முடைய இரட்சகர். இதுதான் நம்முடைய மீட்பர். அவர் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த தேவனை நீங்களும் நானும் தேடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் உட்கார்ந்து நல்லா புலம்புவோம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை, என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. இந்த துன்மார்க்கன் அப்படித்தான் இருக்கிறான், துன்மார்க்கமாய் வாழ்கிறான், எனக்கு அநீதி செய்தவன் நல்லாக தான் இருக்கிறான். ஆண்டவர் காத்திருக்க சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுக்க போறேன், உன் சந்ததிக்கு அதை தருவேன். ஆனா ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், ஏவியர், எம்மோரியர், இப்படி இந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிகள் அவங்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறலப்பா. அக்கிரமம் நிறைவேறும் போதுதான் நான் கிரியை செய்ய முடியும். ஏன்னா நான் நீதி உள்ள தேவன். அப்ப நீங்க ஒரு மனிதன் துன்மார்க்க நினைக்கிறீர்கள். அவன் அக்கிரமம் நிறைவேறும் போது ஆண்டவர் தம்முடைய பட்டயத்தை கற்காக்குவார். மனம் திரும்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான், அவன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு இறங்குவார். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேதத்துல ஆகாப்னு ஒரு ராஜா, ஏசபேல் அவனுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டுட்டு ஆகாப்பு தன் நிலத்துக்கு அருகே இருந்ததான நாபோத் என்று சொல்லுகிறவனுடைய நிலத்தை வஞ்சனையாய், ஏசபேலுடைய பேச்சினாலே அவனுக்கு வஞ்சனையாய் அது கிடைத்தது. ஆனா கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இல்லை. எலியா கிட்ட சொன்னார், அவன்கிட்ட போய் சொல்லு, நான் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு பண்ண போறேன், அவன் இப்படிதான் மரித்து போறான்னு போய் சொல்லு. எலியாவும் வந்து சொன்ன பொழுது அவன் என்ன செய்தான்னா, தேவ சமூகத்துல போய் விழுந்து அழுகிறான். ஐயோ, என் ஆண்டவரே என்னை மன்னித்து விடும். ஆண்டவர் சொன்ன, சரி, நான் உன் நாட்கள் அதை செய்ய மாட்டேன், உன் பையனுடைய நாட்கள் அதை செய்யறேன், போ. ஆண்டவர் அவனுடைய நாட்கள் அதை செய்யல, அவனுடைய பையனுடைய நாட்கள் அது நடந்துச்சு. ஆனாலும்
அப்ப சொன்னது தானே, அதை மாற்ற முடியாதுல்ல. இவன் ஆகாப்பு, யோசபாத்து இவங்கெல்லாம் யுத்தம் பண்ண போறாங்க. தெரியாமல் ஒருத்தன் எய்த அம்பு இந்த ஆகாப்புடைய நெஞ்சில தொலைச்சிச்சு. பகல் முழுசும் அந்த ரதத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதற்கு பின்பு அவன் மரித்து போனான். அவனை வீட்டுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கான ஏற்பாடு செய்து அந்த காரியத்தை செய்துவிட்டு சாரதி, அதாவது இந்த ரதத்தினுடைய சாரதி, அவன் ரதத்தை கொண்டு வந்து அந்த குளத்தின் கரையில கழுவுகிறான். அந்த தண்ணி அந்த ரத்தத்தை எல்லாம் கழுவி விடுகிறான். அதை நாய் நக்கினது அப்படின்னு வேதம் சொல்றது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். என்னன்னா, அவன் நீதியுள்ள கர்த்தர். நாம தான் காத்திருக்கணும். வெயிட் ஃபார் த லார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டே. அவன் நியாயத்தீர்ப்பின் நாளுக்காக நம்ம அமைதியா இருக்கணும். துன்மார்க்கனுக்கு வரும் நியாயத்தீர்ப்பு சடுதியா இருக்கும். அவன் மனம் திரும்புவானா பார்ப்பாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் அவருடைய நியாயத்தீர்ப்பை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு கூட நிறைய அநீதி செஞ்சிருக்கலாம். அநீதி செய்த மனிதர்கள் இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, ஏய் தர முடியாது, நீ எங்க போய் பார்க்குற, பார்த்துக்க அப்படின்னு சொல்லலாம். நாம சொல்லணும், நான் பார்க்க வேண்டிய இடம் ஒண்ணுதான். இந்த சர்ச்சு அந்த சர்ச்சு அந்த சர்ச்செல்லாம் கிடையாது. எனக்கு சர்வ வல்லவர், சேனைகளின் கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவா. நாம இப்படி சொல்லுறதுக்கு அப்புறம் நம்ம தோல்வி அடைஞ்சது போலதான் இருக்கும் பார்த்துக்கோ. ஆனா கர்த்தர் நமக்கு தரும்போது பல மடங்கு நன்மையினால் நிரப்பி விடுவார். சொத்துக்கள் விஷயத்துல அப்படிதான். சிலர் கதறுகிறத அழுகிறத பார்க்குற, என் சொத்தெல்லாம் ஏமாத்தி எடுத்துட்டான், அவன் எடுத்துட்டான், அவங்க அண்ணங்காரை எடுத்துட்டான், அவங்க தங்கச்சிக்காரை எடுத்துட்டான். ஏமாற்றினாங்களா? எடுத்துக்கொண்டார்களா? உங்களை கேவலப்படுத்திட்டாங்களா? நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா அதுல எனக்கும் பங்கு இருக்குப்பா, அது எனக்கும் உரியது, இதை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும். அவர் சொல்ல, நீ பயப்படாத மகளே, வெயிட் பண்ணு, நான் காரியத்தை செய்கிறவர் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, பதில் அளிக்கிறவர், வந்து நான் ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை மேன்மையாய் நடத்துவேன். இந்த கால வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் எந்த மனுஷன் நின்றாலும் கவலைப்படாத. அவர்களுக்கு உனக்கு விரோதமாய் குதிகாலை தூக்கினா கவலைப்படாத. அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றால் கவலைப்படாத. உனக்காக வழக்காடுகிறவர், ஒரு ரட்சகர், ஒரு சேனைகளின் கர்த்தர் உனக்காக இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். தைரியமார், அவர் பார்த்து கொள்ளுவார். துணிச்சலார், அவர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு உனக்கு பதில் கொடுக்க அந்த தேவன் ஆயத்தப்படுகிறார், ஆசைப்படுகிறார். உனக்கு பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள், மனம் பதறாதிருங்கள். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளை தூங்குங்கள். எனக்கு நீதி செய்கிற, பதில் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். என்னை ரட்சிக்க அவர் இருக்கிறார். எனக்கு எந்த தீங்கும் வராதபடி பாதுகாத்துக் கொள்வார். ஏன் கூட அவர் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் பெரிய நன்மைகளை இந்த காலவேளையில் உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தொடர்ந்து அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமேன், ஆமேன்.